இந்த கம்பெனி ஷூலாம் யாருக்கு வேணும்? நான் கனவுலயும் அந்த கம்பெனி ஷூவை போட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் அந்த கம்பெனி மூலமா இன்னைக்கு பல கோடிகளை சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பேர்ல அந்த கம்பெனி புது டிசைன்ல ஒரு ஷூவை உருவாக்கி இருக்காங்க. அதை அவர் போட்டது மூலமா இன்னைக்கு உலகத்தோட எல்லா நாடுகள்ல இருந்தும் அந்த கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் உருவாக்கி இன்னைக்கு 10,700 கோடிக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, நைக்கி பிராண்ட் ஷூஸ் தான். 1980s டைம்ல ஸ்லோ ஆகிட்டு இருந்த சேல்ஸ் அதிகரிக்க அந்த கம்பெனியோட ஓனர் யாருமே அது வரைக்கும் எடுக்காத ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது எந்த மாதிரியான முடிவு, யாரால நைக்கி பிராண்ட் உலகமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுங்கிற உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ சன்னி ஒரு ஸ்கூல் லெவல் பாஸ்கெட் பால் மேட்ச பார்த்துட்டு இருக்காரு. இவரையே ஹீரோன்னு சொல்றேன்னா இவர் தான் நைக்கி கம்பெனி ப்ரொமோஷனுக்கு பெஸ்டா விளையாடுற பாஸ்கெட் பால் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் நைக்கி கம்பெனி பாஸ்கெட் பால் செக்டர்ல இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். அவர் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பெஸ்டா விளையாண்ட பிளேயர்ட்ட நல்லா விளையாடுற தம்பி, உனக்கு கட்டாயமா ஸ்காலர்ஷிப் உண்டு, நைக்கியை மறந்துடாதுன்னு அந்த பாயிண்ட் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு கேசினோக்கு போய் ஒரு கேம்ல பெட் கட்டுறாரு. அவர் நினைச்ச மாதிரி ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் போடுறாரு. ஆனா அதுல அவர் ஜெயிச்ச எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அதை அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கம்பெனில பாஸ்கெட் பால் செக்டரோட மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர் டீமோட சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. அந்த மீட்டிங்ல ஹீரோவும் இருக்காரு. இது எதுக்கான மீட்டிங்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற NBA பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல விளையாடுற பிளேயர்ஸ்ல பெஸ்டான ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயருக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்க கம்பெனி சூஸ போட்டுக்க சொல்லுவாங்க. அந்த பிளேயர் நல்லா விளையாடுறது மூலமா அவர் பேர் பிரபலமாகும். அப்ப அவர் போட்டிருக்க கம்பெனியோட சேல்ஸும் அதிகமாகும். அந்த டைம்ல பிரபலமா பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல பேசப்பட்ட புதுசா வந்த பிளேயர்னா அது மைக்கேல் ஜார்டன் தான். ஆனா அவரை பிக் பண்ண அப்ப பிரபலமான பிராண்டான அடிடாஸ் அண்ட் கான்வர்ஸ்ங்கிற 2 ஷூ கம்பெனி இருந்திருக்கு. அதனால நைக்கி மேனேஜர் அவரை விட்டுட்டு மத்த பிளேயர்ஸ்ல யாரை செலக்ட் பண்ணலாம்னு மீட்டிங்ல கேக்குறாரு. அப்ப ஒருத்தர் ஒரு பிளேயரோட பேரை சொன்ன உடனே ஹீரோ அந்த பிளேயர்ட்ட ஸ்பெஷலா என்ன இருக்கு, அவனோட தனித்துவமான மூவ்மெண்ட் என்னங்கறது கொஞ்சம் நக்கலாவே பேர் சொன்னவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்ல. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் மேனேஜரும் ரெஸ்ட் ரூம்ல எதிர்த்தியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. அப்ப மேனேஜர் இந்த மாதிரி எல்லாத்தையும் நக்கலா கேள்வி கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்கங்கறத சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நம்ம வேணா மைக்கேல் ஜார்டனை கேட்டு பார்க்கலாம், அவர் வந்தாருன்னா கண்டிப்பா நம்மளோட சேல்ஸ் அதிகமாகும்னு சொல்றாரு. அதுக்கு மேனேஜர் அவன் ரொம்ப அதிகமா பணம் கேட்கறான், அந்த பணத்துக்கு நம்மளால 3 பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரிதான்னு சொல்லிட்டு நேரா கம்பெனியோட CEO அதாவது நைக்கியை உருவாக்குன ஃபுல் நைட்டை போய் பாக்குறாரு. ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்னப்பா பாஸ்கெட் பால் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல எப்படி போச்சு, யாரை செலக்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ ரொம்ப மோசமா போச்சு, நீங்க வேணா ஃபண்டிங்க கொஞ்சம் அதிகம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு CEO போர்ட் மீட்டிங்ல நடந்ததை சொல்றாரு. பாஸ்கெட் பால் டிவிஷன்ல இருந்து பெருசா லாபம் வரல, அதனால அந்த டிவிஷனுக்கு இதுவே அதிகமான ஃபண்டிங், இல்லனா அந்த டிவிஷனையே க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அதனால இதான் ஃபண்டிங், முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளோஸ் ஆக விடாம நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் நைட் ஹீரோ ஒரு வீட்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் நடந்த பாஸ்கெட் பால் மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மைக்கேல் ஜார்டனோட மேட்சை பார்க்கும்போது அவர் யாரும் நோட் பண்ணாத ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. உடனே ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் கிட்ட போட்டு காட்டி அதை தெளிவா விளக்கி சொல்றாரு. இந்த மேட்சை பாத்தீங்கன்னா அந்த டீமோட கோச் இப்ப வரைக்கும் எந்த ஒரு புது பிளேயர் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டாரு. ஆனா இங்க அவரோட போன மேட்ச்ல புதுசா வந்த ஜார்டன் மேல நம்பிக்கை வச்சு கடைசி த்ரோவை அவர்கிட்ட பாஸ் பண்ண வைக்கிறாரு. அப்படியே ஜார்டனை பாத்தீங்கன்னா பால் அவன்கிட்ட வரப்போதுங்கிற பிரஷரே இல்லாம கூலா பாலை வாங்கி கரெக்டா ஷூட் பண்றான். மேனேஜர் அதை பார்த்துட்டு இதுல என்ன பெருசா இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ அங்க அந்த கோச் ஜார்டன் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறாரு. அதே தான் நம்மளும் பண்ணணும், நம்ம 3 பிளேயர்ல செலக்ட் பண்ண வேண்டாம், நமக்கு ஒருத்தரே போதும், அது ஜார்டன் தான் சொல்றாரு. அப்ப மேனேஜர் ஜார்டன் நம்ம கம்பெனிக்கு வரலன்னு தெளிவா சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் அடிடாஸோட மிகப்பெரிய ஃபேன், அவன் அந்த கம்பெனிக்கு தான் போவான், அவனை வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே சமயம் சிஓவும் மொத்த பட்ஜெட்டையும் ஒருத்தர் மேல கட்ட ஒத்துக்க மாட்டாருங்கிறத சொல்றாரு. ஆனா ஹீரோ ஜார்டனோட ஏஜென்ட் கிட்ட மத்த கம்பெனி ஜார்டனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட் அவங்க பட்ஜெட்டுக்கு ஈக்குவலா இருந்ததால சிஓ கிட்ட இந்த மாதிரி மொத்த பட்ஜெட்டையும் ஜார்டனுக்கே கொடுக்கலாம், அவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான், அவர் பேர்ல ஒரு யூனிக்கான லைனையே நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி சிஓ ஒத்துக்க வைக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் ஜார்டனுக்கு நைக்கி மேல பெருசா ஆர்வம் இல்ல. அவரை சம்மதிக்க வைக்க அவர் ஏஜென்ட் கிட்ட பேசுறப்ப அவர் ஃபேமிலி எந்த ஊர்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவரு நேரா ஒரு வீட்டுக்கே போய் ஜார்டனோட அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி நைக்கில இருந்து வரேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா இந்த மாதிரி நீங்க நேரா வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே கேக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளேயரை சைன் பண்ண வைக்க அவங்களோட கான்டாக்ட் பண்ண தனியா ஒரு ஏஜென்ட் கம்பெனியே இருக்கு, அது மூலமா தான் அவங்க டீல் பண்ணணும். ஆனா ஹீரோ ஜார்டனை நைக்கி பக்கம் திரும்ப வைக்கிறதுக்காக அவர் கேரியரையே பணயமா வச்சு அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் அங்க போயிருக்கிறது யாருக்குமே தெரியாது, அதாவது கம்பெனிக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட் ஜார்டனோட ஏஜென்ட்டுக்கும் தெரியாது. சரி ஓகே வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஹீரோவா அவங்க அம்மா உள்ள கூட்டு போய் அவருக்கு குடிக்க காபி கொடுத்து எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஜார்டன் கிட்ட ரொம்பவே தனித்துவமான திறமை இருக்கு, அவர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவாரு, நீங்க மத்த கம்பெனியோட பிரசன்டேஷனை பார்க்க போற மாதிரி நைக்கிக்கும் வரணுங்கிறத என்னோட ரெக்வெஸ்ட்ங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மத்த கம்பெனிஸ்க்கு போறப்ப அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன ஆஃபர் பண்ணுவாங்கங்கிறத செஞ்சு காட்டுறாரு. கடைசியா கிளம்புறப்ப நான் ஜார்டன் கிட்ட நோட் பண்ண தனித்துவமான திறமையை பத்தி உங்களுக்கு முதல்ல இருந்தே தெரியும், அதே மாதிரி எங்களோட கம்பெனிக்கு வந்து பாருங்க, எங்களோட தனித்துவமான திறமையும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போன விஷயம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேசின ஒரு ஏஜென்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஹீரோ
ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறாரு. அதுக்கப்புறம் கடைசியா ஜார்டன் ஃபேமிலி நைக்கி கம்பெனிக்கு வரேன்னு சொன்னதை சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் சிஇஓக்கும் இவர் போன விஷயம் தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு சத்தம் போறாரு. அப்ப ஹீரோ ஜார்டனோட ஃபேமிலி நம்ம கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. சரி ஓகே அவங்க வராங்க, அவங்கள சைன் பண்ண வைக்க உன்கிட்ட ஸ்பீச் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ கிட்ட பதிலே இல்லங்கறதால நான் இன்னும் பட்ஜெட்டை ஃபைனல் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி ஓகே நம்ம ஸ்பீச் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் மேனேஜரும் புது டிசைன்ல மைக்கேல் ஜார்டனுக்காக ஒரு ஷூவை உருவாக்க சொல்லி ஷூ மேக்கர்ட்ட சொல்றாங்க. அவரும் அழகான ஒரு ஷூவை உருவாக்குறாரு. அதுக்கு டார்க் கலர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தோணுது. அதனால NBA டோர்னமெண்ட் ரூல்ஸ்க்கு எதிராக அதிகமான ரெட் கலர்ல உருவாக்குறாங்க. அதுக்கான ஃபைனையும் நம்மளே கட்டிடலாம், அது பிரபலமா பேசப்பட்டு சேல்ஸ் அதிகரிக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வைக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் ஜார்டனோட ஃபேமிலி அடிடாஸ் அண்ட் கான்வர்ஸ் கம்பெனியோட பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்றாங்க. அங்க ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த கம்பெனில இருக்கவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது ஜார்டனோட அம்மாக்கு ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை உருவாகுது. கடைசியா அவங்க நைக்கி கம்பெனிக்கு வராங்க. ஹீரோவும் அவருக்காக அவர் பேர்ல ஏர் ஜார்டன் உருவாக்கப்பட்ட ஷூவை காட்டுறாரு. கூடவே அவங்க எப்படி ஜார்டன்ங்கிற பேரை வச்சு மார்க்கெட் பண்ண போறங்கறத சொல்றாரு. அது அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப அவங்க ஜார்டன் ஃபேமிலிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஃபுட்டேஜை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுலயே ஹீரோ அந்த வீடியோ நிப்பாட்டு மைக்கேல் ஜார்டன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், உங்களை எல்லாரும் கொண்டாடுவாங்க, உங்களோட கஷ்டத்துல உறுதுணையா இருப்பாங்கன்னு உருக்கமான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதுக்கேத்த மாதிரி அவர் சொன்ன உண்மையான மைக்கேல் ஜார்டனுக்கு நடந்த எல்லாத்தையுமே ப்ளே பண்றாங்க. அவங்க கம்பெனிக்குள்ள வந்தப்ப எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க கம்பெனியை விட்டு கிளம்புறப்ப அவங்களுக்கு அந்த கம்பெனியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க முடிவுக்காக வெயிட் பண்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஜார்டன் அடிடாஸ்க்கு சைன் பண்ணதா சொல்றாங்க. நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அவர் கட் பண்ண உடனே ஜார்டனோட அம்மா கால் பண்றாங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க தர அமௌண்ட் ஓகே, கூடவே ஜார்டன் பேர்ல சேல் பண்ண போற ஷூல ஒரு குறிப்பிட்ட ஷேர் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இது வழக்கமா பண்றது இல்ல, கம்பெனி இப்ப வரைக்கும் பிளேயர்ஸ்க்கு அமௌண்ட் தான் பே பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணது இல்லங்கறத சொல்றாரு. அதுக்கு அவங்க ஜார்டன் வழக்கமான பிளேயர் இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மிக்கவங்க, அவங்க மதிப்புக்கேத்த மரியாதையை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் நேரா சிஇஓ கிட்ட வந்து அவங்க அம்மா சொன்னதை சொல்றாரு. சிஇஓ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே சொல்லி டீலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் போர்ட்ல பேசிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவங்களுக்கு கால் பண்ணி ஓகே சொல்லிட்டு திரும்ப ஆபீஸ்க்கு வராரு. அப்ப சிஇஓ சோபால படுத்துக்கிட்டு நம்ம எடுத்த முடிவு சரிதானு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது அவர் எடுத்த இந்த மாதிரி சில முடிவுகளை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு மாடல் ஷூவோட ஷேர் தானே எவ்வளவு வித்துற போதுன்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த ஏர் ஜார்டன்ங்கிற ஷூ முதல் வருஷத்துல மட்டும் $162 மில்லியன் சேல் ஆகிருக்கு. அதோட அதுக்கப்புறம் அந்த பாஸ்கெட் பால் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க மைக்கேல் ஜார்டன் அண்ட் நம்ம சிஇஓ என்னென்ன பண்ணாங்கங்கறத ப்ளே பண்ணிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிருப்பேன் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.